கிழங்கு போண்டா செய்யறதுக்கு இப்ப நம்ம மாவு போட்ட போறோம். கடலை மாவு கொஞ்சம், பெரிய பச்சி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். மாவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சுங்க. கலக்கிட்டோம். இப்போ மாவு நல்லா இந்த பழத்துக்கு கலக்கியாச்சுங்க. இப்போ நாம மரவள்ளிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கலப்படம் போட்டு கலக்கிட்டு சொல்லு சொல்லு மாவு கலக்கிட்டோங்க. இப்ப வந்து மரவள்ளி கிழங்க வேக வச்சிருக்கோம், அதை மசிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து தாளிச்சு வச்சுக்கலாம். அப்பதான் போண்டா போட்டு ரெடி பண்ண முடியும். கடுகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்த பருப்பு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம். இது நல்லா பொன்னிறமா வதக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் சேர்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதக்கலாம். வேக வச்ச மரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு அதையும் ஒரு சேர்த்து கிளறிக்கணும். நல்லா மசாலா உள்ள இருக்கிற அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். அப்பதான் போண்டா போடுறதுக்கு எல்லாமே ஒரே பக்கமா ஈவனா இருக்கும். டேஸ்ட் உப்பு காரம் இருக்கும். மாவு நம்ம போண்டா செய்யறதுக்கு நல்லா கலக்கி வச்சுருவோம். மரவள்ளி கிழங்கு நல்லா தாளிச்சு வச்சுருக்கோம். இப்ப நம்ம போண்டா போட ஆரம்பிப்போம். இப்ப மரவள்ளி கிழங்க நல்லா உருண்டை பிடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி சின்னதா உருண்டை பிடிச்சி மாவுல பெரட்டி சொல்லுது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.